என்னது ரீசார்ஜ் பண்ணணுமா? இந்த ஒன்னாந்தேதி தான் ரீசார்ஜ் பண்ணுங்க. அதுக்குள்ள ரீசார்ஜ் பண்ணணும்னு வருது. ஏப்பா செந்தில், கொஞ்சம் வாப்பாங்க. அண்ணன் நான் வரவா, இறங்கி வரவா. என்ன சொல்ல, எனக்கு கூப்பிட்டேன், நான் எதுக்கு கூப்பிட்டேன்? ஃபோன் பண்ணா ரீசார்ஜ் பண்ணணும்னு வருது பாரு செந்தில். ஒன்னாந்தேதி தான் ரீசார்ஜ் பண்ணிச்சு, அதுக்குள்ள பேலன்ஸ் காலி ஆயிடுச்சு பாரு. பார்க்க இருந்தேன். அண்ணே, எப்ப நான் ரீசார்ஜ் பண்ண? இப்பதான் செந்தில், இந்த ஒன்னாந்தேதி தான் பண்ணேன். அண்ணே, காசு காலி ஆகி போச்சாண்ணா. காசு மறுபடியும் போட்டாதான் பேச முடியும். அதாவது காசு காலி ஆகி போச்சா? ஒரு மாசம் பேக்குன்னு சொல்லி போட்டானுங்களேப்பா. அண்ணே, ஒரு மாசம் பேக்குன்றதுல ஒரு 28 நாள் தானே செல் ரீசார்ஜுக்கலாம். இது என்ன மாச சம்பளமா 30 நாளைக்கு வரதுக்கு? வேலைக்கு போற 30 நாள் கஷ்டப்பட்டதாம ஒரு மாசம் சம்பளம் கொடுக்குறானுங்க. செல்போன் கம்பெனிக்காரங்க 28 நாள் ரீசார்ஜ் கொடுத்துட்டு ஒரு மாசம் சொல்லி ஏமாத்துறாங்களே. ஆமா, இவர் பெரிய ஐடி கம்பெனியில் வேலை செய்யறாரு, மாச சம்பளத்தை பத்தி பேசுறாரு. ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போக மாட்டேன் சொல்றேன். என் தகுதிக்கு ஐடி கம்பெனிக்கு என்னப்பா வேலை கிடைக்கும்? அப்படி என்னென்ன பெரிய படிப்பு படிச்சுன்னு நீ கொஞ்சம் சொல்லலாம். 10வது பாஸ் பண்ணிருக்கு. அண்ணா, 10வது பாஸுக்கெல்லாம் ஈஸியா வேலை கிடைக்கணும். அப்படி என்னப்பா வேலை கிடைக்கும்? இந்த டீ காபி வாங்கி கொடுக்குறது, இந்த ஆபீஸ் எல்லாம் சுத்தம் பண்றது, கூட்டி பெருக்கிற வேலை ஈஸியா கிடைக்கணும். நீங்க படிச்ச படிப்புக்கு இந்த நக்கல் பண்றதுனே வருவே நீங்க. படிச்ச படிப்புக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு நினைப்பு. போனவனை கூப்பிட்டு போனை பாரு, தலையில இருக்கிற பேனை பாருன்னு பாரு. இப்படி செல்போனை ஆட்டையை போட்டாச்சு.